வணக்கம் மக்களே, இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9 டே 18 எபிசோட் 19 ரோஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். இந்த பங்காளிங்க சண்டை கூட சரியாயிடும் போலங்க. திவாகர் கமுதின் போற சண்டை இருக்கு சரியாகவே மாட்டேங்குது. அதாவது கமுதி என்ன பண்ணுவார்னா, ஐயோ உனக்கு அறிவே இல்லை அப்படின்னு திவாகர் கியூசி பார்க்கும்போது சொல்லுவாரு. அதுக்கு திவாகர் காண்டாயி, ஹே நீலாம் ஒரு ஆலையில தெரியுமா, நீலாம் ஒரு ஆலையில தெரியுமா அப்படின்னு சொல்ல, அது கமுதின் காண்டாயி நீலாம் ஒரு பச்சை துரோகி தெரியுமா அப்படின்னு மாறி மாறி பேசிப்பாங்க. இல்லை பேசிருக்கும் போது என்ன கமுதின் என்ன பண்ணுவாரு, நீ வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி, நீ ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னு திருப்பி 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 சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அது திவாகர் இன்னும் காண்டாகி, நீ வந்து வளர்ந்த எதுவுமே சரியில்லை தெரியுமா, நீ வந்து வளர்ந்த எதுவும் சரியில்லை தெரியுமா அப்படின்னு அவரும் மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிருவாரு. உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லை, ரெண்டும் சேர்ந்து பொழைச்சது தான். முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்க, அவன் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் மாதிரி தான் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்குங்க. சப்போஸ் விஜிஎஸ் வந்து ரெட் கார்டு கொடுத்தா யார் கொடுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்கும் கொடுத்து வெளியே அனுப்புங்க. அதாவது ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்னு பொண்ணுக்கு பண்ணி சுத்தி வெறுப்பேத்துறது, இன்னொன்று வந்து கடுமையான வார்த்தை பேசி கடுப்பேத்துறது. பாத்தீங்களா, வெறுப்பேத்துறது கடுப்பேத்துறது, பாத்தீங்களா வெறுப்பேத்துறது கடுப்பேத்துறது, இது மாதிரி பண்ணி நம்மள வந்து ரொம்ப கடுப்பேத்துறாங்க. ஸோ அதனால விஜிஎஸ் தயவு செஞ்சு ரெட் கார்டு வந்து ரெண்டு பேருக்கும் கொடுங்க. தயவு செஞ்சு கமுதின் சப்போர்ட்டர்ஸ் வந்து கீழே வந்து கதறாதீங்க. உண்மையிலேயே வந்து ஆஸ் அ ஹியூமன் பீங்கா வந்து அவர் பேசுறது வந்து எல்லாமே தப்பு. தெரியுது, நீ மூடு. ஒருத்தவங்க வந்து எப்படி ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசணும்னு தெரியல, ஒருத்தவங்க எப்படி வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் சரி ஓகே திவாகர் மட்டும் தான் இப்படி பண்றாரு அப்படின்னு வந்து பார்த்தா, பாவம் அந்த பச்சை புள்ள துஷார் அவர்கிட்டே போய் சண்டை போடுறாரு. துஷார் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி வந்து உங்களை வேலை செய்யும் போதே பார்க்கறது இல்லைண்ணா அப்படிதான் சொல்லுவாரே தவிர நீங்கள் வேலையே செய்யலை அப்படின்னு சொல்லவே மாட்டார். அதுக்கு சம்மந்தமே நம்ம ஸ்கூலுக்கு அவங்ககிட்ட போய் சொல்றது, போய் தள்ளி விடுறது எதுக்கு? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கைஸ், இது வந்து பிக் பாஸ் ஹவுஸா இல்லை என்ன ஹவுஸ்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துஷாரும் அரோராவும் வந்து அப்படி 18 பேஸாக பேசினாங்க. சரி ஓகே, அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு போல அப்படின்னு பார்த்தா, அப்புறம் ஆத்ரே எஃப்ஜேவும் வந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் கமுதியும் வந்து 18 பேஸாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து அவங்க என்னென்ன பேசுகிறாங்க வந்து சில பேருக்கு வந்து பச்சையாகவே புரியுது, இருந்தாலும் வந்து தெரியாத மாதிரி பேசுகிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து சின்ன பசங்க பார்க்குறாங்களா இல்லையா, அது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற மாதிரி தெரியல. ஆனால் மற்ற விஷயம் மட்டும் இதை ஆடியன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க, அது மட்டும் கிளியராக தெரியுது. ஆனால் இது மாதிரி பண்ணுற விஷயம் வந்து ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா மாட்டாங்களா வந்து மட்டும் அவங்க எப்படி தெரியலன்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அண்ணன் தங்கச்சியாக இருக்காங்க, சம்டைம்ஸ் வந்து பகையாளியாக இருக்காங்க, சம்டைம்ஸ் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது திவாகர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் பண்ணுற அளப்பை தாங்கவே முடியலங்க. அவர் வந்து அரோரா கிட்ட மட்டும் ஃப்ளோட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுமே ஃப்ளோட் தான் பண்ணிட்டு இருக்காரு. முக்கியமாக வந்து பார்வை வந்து விடவே மாட்டார். இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து பார்வை உட்காந்துட்டு இருக்காங்க, அவர் மேலே வெளியே சாயிறாரு, பாரு பாரு அப்படின்றாரு, ஒரு மாதிரியாக ஃப்ளோட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் பார்க்குற மக்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுது. முக்கியமாக பார்வை என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் பண்ணாதீங்க இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாலுமே அகைன் என்ன திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இதை வந்து பிக் பாஸ் பார்க்குறாரா இல்லை பார்த்தோம் வந்து சரி ஓகே இப்படி பண்ணால் வந்து டிஆர்பி ஏறும்னு கம்முன்னு இருக்காரான்றது தான் நமக்கு இன்னொரு கேள்வியாகவே இருக்குது. அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டும் ஏதாச்சும் ஃபேவராக இருந்தால் போதுன்ற மாதிரி கேம் ஆடுற ஒரு கேரக்டர் யாரும் அந்த பார்வதி மட்டும்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிளவராக ஆடுறாங்கன்ற மாதிரி சொல்லலாம். அதாவது ரம்யாவுக்கு வந்து நாமினேஷன் பாஸ் கிடைக்கணும் அப்படின்னு பார்வதி வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சுபிக்ஷா வந்து காயின் கம்மியாக ஆகணும், அப்போ தான் வந்து ரம்யா அதிகமாகும் அப்படின்ட்டு இல்லை திரும்பலாம் பண்ணுறாங்க. திவாகர்கிட்ட போயிட்டு இது மாதிரி ஏன் இப்படி பண்ணுற, அது எல்லாமே அப்ரூவ் பண்ணாதானே கம்மி பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு திவாகர் வந்து இல்லை பாரு நேர்மையாக இருக்கணும் பாரு அப்படின்ட்டு அவர் நேர்மையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. சம்டைம்ஸ் பாரு என்ன பண்ணுறாங்க, நான் பண்ணது உனக்கு கடுப்பாக தான் மன்னிச்சிருந்தேன், உன் காலில் கூட விழுந்துறேன் அப்படிலாம் பேசுகிறாங்க. அதுக்கு திவாகர் என்ன சொல்லுவார், இல்லை பாரு நீ பண்ணுறது வந்து சம்டைம்ஸ் வந்து சீப்பாக பேசுகிற, அதான் வந்து எனக்கு பிடிக்கவும் மாட்டேங்குது சொல்லுவார். அதுக்கு பார்வதி வந்து அண்ணே என்னை மன்னிச்சிடுனே, உன் காலில் கூட விழுந்துறேன்னே, நான் எப்படியாவது சுபிக்ஷா மட்டும் கம்மி பண்ணி விட்டுருனேன், அப்போ ரம்யா வின் பண்ணுவோம், எனக்கு வந்து நாமினேஷன் பாஸ் கிடைக்கும் அப்படின்னு அவ்வளோ சுயநலமாக, அதாவது அவங்களுக்கு என்ன வேணுன்ற மாதிரி கரெக்டாக வந்து ஆடுறாங்க. ஆனால் அவங்க மேலே தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க கேம் அப்படி ஆடுறாங்க. ஆனால் மற்றவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க. ஆனால் சோகம் என்னன்னா, இல்லை பார்வதியே வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அதாவது ரம்யாவே வந்து பார்வதி வச்சு தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணுவா அப்படின்னா சுபிக்ஷா தான் வின் பண்ணுவாங்க. சுபிக்ஷா வின் பண்ணும்போது கேமரா வந்து அப்படியே பார்வதி பக்கம் போகும். அப்படிங்க பார்வதி மூஞ்ச பார்க்கணுமே, ஐயோ ஐயோ, அதாவது மொத்த மனமத்தையும் வந்து மூஞ்சி வச்சிருக்கேன்ன்ற மாதிரி மூஞ்சி அப்படி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் எஃப்ஜே வந்து பேச வருவாரா, என்ன சொல்லுவார்னா, இது மாதிரி பிக் பாஸ் நான் யார் கையிலையும் விழல யார் கால்லையும் விழல, நான் வந்து ஃபேராக கேமை ப்ளே பண்ணி வந்து இவ்வளோ காயின் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லுவார். அது உடனே பார்வதி ட்ரிகர் ஆகி ஒன்று பேச, அது எஃப்ஜே வந்து நீங்கள் பேசாதீங்க அமைதியாக உட்காருங்க, நீங்கள் ஏன் பேசுறீங்க, இப்போ நான் தான் பேசுகிறேன் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி மொக்க பண்ணி விட்ருவார். ஸோ இது மாதிரிலாம் போயிட்டுருக்கு. அதாவது பார்வதியை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா எஃப்ஜே மட்டும் தான்.
அதே மாதிரி எஃப்ஜே பேசுறதும் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சம்டைம்ஸ் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சில கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெய்யகன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க சின்ன ஃபன் பண்ணுவாங்க. அதாவது என்ன சாங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கானா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், என்னை பார்த்துட்டு போனால் நான் பார்க்காம போனால் நான் பார்த்துட்டு தான் ஏன் இருப்பேன் அப்படின்னு ஒரு சாங் வரும் இல்லையா, அதை அவர் என்ன பண்ணுவார், உன்னை ரீல்ஸ் பண்ண வேணாம்னு சொன்னாலுமே ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு தானே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் உன்னை கத்த வேணாம்னு சொன்னாலுமே நீ கற்றுக்கிட்டு தானே இருப்பேன், சோறு போகிறதுக்கு முன்னாடி தட்டை எடுக்க வேணாம்னு சொன்னாலும் தட்டை எடுத்துக்கிட்டு தானே இருப்பேன் அப்படின்னு கானத்தை என்ன பண்ணுவார், திவாகரை பார்த்து பாடி வெறுப்பேற்றுவார். நம்ம திவாகர் என்ன பண்ணுவார், அதுக்கு டக்குன்னு உன்னை கொளுத்தி போட வேணாம்னு சொன்னாலுமே நீ கொளுத்தி போட்டுக்கிட்டு தான் இருப்ப அப்படின்னு திவாகர் போட்டுருவாரு. அதாவது இதுதான் ஃபன்னு. நீங்கள் அடிச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஃபன்னே கிடையாது. எனிவே எங்களுக்கு இது பார்க்கும்போது வந்து கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் கானத்தை என்ன பண்ணுவார், இது மாதிரி கேமராமேடி வந்து இங்கே பாருங்க பிக் பாஸ், நேற்று வந்து நான் வந்து அதிகம் பாட்டில் கொடுத்தேன், ஆனால் வந்து எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டாரு என் மேலே இருக்க வன்மத்தினால. இப்போ பாருங்கள் என் பாட்டில் வந்து நல்லா தான் இருக்குது, நான் அப்படியே கொடுக்க போகிறேன், அவர் எப்படி ரிஜெக்ட் பண்ணுவார் மட்டும் பாருங்கள் அப்படின்னு கொண்டு போகிறாரு. யாருண்ணா திவாகர்ண்ணா, ஏன்னா இப்படி பண்ணுற, பாவம் அந்த மனுஷன் அவனுக்காக சம்டைம் சப்போர்ட் பண்ணுறாரு, என்ன அப்பப்போ கொஞ்சம் வந்து டே உட்கார்றா அப்படின்னு சொல்கிறாரு. மற்றபடி வந்து நல்ல மனுஷன், அவன் அப்ரூவ் பண்ணலாமே. இப்போ தானே வந்து மெய்யகன்ஸை பற்றி பெருமையாக பேசினேன். இப்போ வீடியோ வந்திருக்கு, அதாவது அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது கமருதீன், திவாகர் அப்புறம் கானவினோத் தான் வந்து அடிச்சுக்கிறாங்க. இதில் வந்து அங்கேயும் வந்து கமருதீன் என்ன பண்ணுறாரு, உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு, திவாகரம் வந்து உனக்கு மரியாதை இல்லை அப்படி மாதிரி பேசிக்கிறாங்க. இதை கானவினோத் என்ன பண்ணுவார், ஒரு மரத்துக்கு புடவை கட்டினா கூட அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துவார். அது உடனே திவாகர் என்ன புரிஞ்சுப்பார், ஒரு சுபிக்ஷா வந்து புடவை கட்டினா அப்படின்ற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வார்த்தை வந்து மாற்றி பேசுவார். இல்லை பார்வதி வந்து என்ன இதுக்கு நீ பண்ணது போதனை அப்படின்னுவாங்க. அகெயின் சொன்னேன், ஒரு சின்ன விஷயத்தில் ஆரம்பிச்சு இவங்க வந்து எந்த மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க, பொண்ணுங்க விஷயத்தை உள்ளே கொண்டு வர வச்சு அப்படின்னு ஒரு மாதிரியாக வந்து இடத்தையே வந்து ஒரு மாதிரி ஆக்குறாங்க. இதை பார்த்து ரொம்ப சிரிப்பு வர மாட்டேங்குது, கடுப்பு அதிகமாக வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி தர்பீஸ் என்ன பண்ணுவார், தர்பீஸை கையில் வச்சுக்கிட்டு எல்லா பொண்ணுங்களையும் வச்சு நீங்கள் கடி நாங்கள் கடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அரோராவும் பண்ணுவாங்க, வியானாவும் பண்ணுவாங்க, சுபிக்ஷாவும் பண்ணுவாங்க, எல்லாமே வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. இதில் என்ன ஆகும், பாருகிட்ட போயிட்டு பாரு நீங்கள் கடி நாங்கள் கடிக்கிறேன் பாரு அப்படின்னுவாங்களா, அதுக்கு பாருல ஏ போயா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன் அப்படி பண்ணுற, அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கேயா. இது இல்லாமல் இந்த மாதிரி வீக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, வியானா, பிரவீன்ராஜ், கலை, அப்புறம் அரோரா, ஆதிரை இவங்கலாம் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க இல்லையா. அதாவது ஆதிரைக்கு அரோராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட் ரொம்ப கம்மியாக இருக்குது. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அரோரா வெளியே போவாங்க, அப்படி இல்லைனா ஆதிரை வெளியே போவாங்க. சப்போஸ் அப்படி இல்லைனா அந்த டிவியோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாரம் வந்து எவிக்ஷன் ப்ராசஸே இல்லை அப்படின்னு சொல்லி மேபி தட்டி கழிக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து கொஞ்சம் கடன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லை, மேபி வந்து அரோரா வந்து இப்போ கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க, அதனால வந்து அவங்க வெளியே அனுப்பவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நாளைக்கு தான் தெரியும் யார் வெளியே அனுப்ப போகிறா அப்படின்னு. ஒன்று அரோரா, அப்படி இல்லை ஆதிரை, அப்படியே இல்லைன்னா அவங்க ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ரம்யா வெளியே அனுப்ப வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆதிரை, அரோரா ஒரு காதல் புறாவை வந்து கட் பண்ணி தூக்க போகிறாங்க. அது எந்த புறான்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓவராலாக நீங்கள் எபிசோட் வந்து கொஞ்சம் எங்கேஜிங்காக போவாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபன் பண்ணுறாங்க. விக்கல்ஸ் நல்லா வந்து வர முன்ன விட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபன் கிரியேட் பண்ணுறாரு. கான் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் சிரிப்பு வர வைக்கிறாரு. மற்றபடி வந்து எல்லா டாஸ்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஒரு மாதிரி வன்மத்தோடு ஆடுறாங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதாவது வந்து கேம் வந்து கேமாக ஆட மாட்டுறாங்க. அவங்க முன்னாடி வச்சிருந்த வெஞ்சர்ஸ்லாம் வந்து அந்த கேமில் திணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திவாகர் வந்து என்னதான் வந்து கண்ணன் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்கிட்ட வந்து ஒரு மாதிரியாக பேசுறது, பேச்சு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒன்று பேசுறது. ஆஸ் யூஷுவல் மற்ற பிளேஸ் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா வந்து அந்த டாஸ்க் வந்து சூப்பராக ஆடினாங்க சொல்லலாம். அதனால் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆஸ் எ லேபராக வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணார். அதனால் வந்து அதிக காயின்ஸும் பெற்றிருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பாஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு லக்ஸரி ஹவுஸுக்கும் போகிற வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எல்லாருமே வந்து ஓகே தான். அகைன் இவங்க கொஞ்சம் குட்டி இந்த பொண்ணுங்க போய் எப்படி சுற்றுறது, இல்லை ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை ஒரு மாதிரியாக பேசுறது அண்ட் கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்துறது வந்து எனக்கு பர்சனலாக வந்து அதை பிடிக்கல. ஒரு மாதிரி இரிட்டேட்டாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் முரளி.